இதெல்லாம் நான் பிடிச்சிக்கணும்டா. இதான் எங்கள் வட்டார தலைவர். எப்பயுமே வந்து முன்னேறப்படுத்துறாங்க. வந்து எது பண்ணுங்க. ரெண்டாவது வந்து சாசன தலைவர்கள். எங்களுடைய மகாராஜா கிளம்பு வந்து தலைவர். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் நாங்கள் கண்ணியப்படுத்தணும். என்னுடைய சகோதரி விநாயகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பரவாயில்ல, ஏன்னா ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்கல, தெரியும் எல்லாமே தான் முக்கியமாக இந்த வட்டாரத்துக்கே வந்து ஒரு சங்க லைன்ஸ் கிளப் உள்ளாங்க. சம்பந்தம் தான், சம்பந்தம் இல்லாத லைன்ஸ் கிளப்புடைய நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உண்டாக்கி கொடுத்தவரை ஒரு மிக சிறந்த ஒரு லைன்ஸ் இருக்காங்க. அவருடைய மனைவியாருக்கு இது மாதிரி இப்ப சாசன தலைவர் ஆகிட்டார். அவர் வந்து வேற கிளப்ல இது பண்ண என்னன்னாலும் இன்னைக்கு வந்து அதை வேலுநாச்சியார் ஒரு கிளப் உண்டாக்கி அந்த கிளப்பினுடைய தலைவராக வந்து தன்னுடைய மனைவியை வந்து முன்னிலைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தல, தன்னுடைய மனைவியை முன்னிலைப்படுத்தி இதாங்க லைன்ஸ் கிளப் செஞ்சு நல்லபடியாக கொண்டு வந்திருக்காரு. அவரையும் நம்மளுடைய வரக்கூடிய சேர்த்து வரணும்னா வருக வருக எங்களுடைய உங்கள் எல்லோருடைய சார்பாகவும் வரவேற்கின்றோம். இங்கே குடிக்காரா தண்ணிங்க சிறப்பு விருந்தினர் மௌனவியை அஜ்மல் மனுவியை முதல்வர் காபியா அரபிக் கல்லூரி ஆணையரை அவர்களை பேச அழைக்கின்றேன். அடுத்த சிறப்பு விருந்தினர் ஷேக் பரேத் கே அப்துல் ரசீத் அவர்களை அனுமதி வழங்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். விழா தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தொடங்குகிறேன். இந்த ஏரியாலே வந்து ஆரம்பத்தில் அறிவிப்பு ஸ்கூல் பார்த்தோன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வந்து இந்த ஏரியாலே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஏரியாவில் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஆரம்பிச்சது ஐயப்பேட்டை பக்கத்து ஊர் எல்லாத்தையுமே சேர்த்து சொன்னா இந்த உலகத்தில் உள்ள ஸ்கூல் தான் ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பிள்ளைகள் இங்கு பள்ளி படித்து சென்றார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. அவ்வளவு மிகவும் புகழ்பெற்ற இந்த ஸ்கூல், இந்த பள்ளிக்கூடம் நமக்கெல்லாம் வந்து பெருமை சேர்க்கக்கூடியது. குறிப்பாக என்னுடைய பிள்ளைகள் கூட இந்த ஸ்கூலில் தான் படித்தார்கள். ஆரம்பத்திலே அவர்களுக்கு அடித்தளம் விட்டது இந்த ஸ்கூல் தான், இந்த பள்ளிக்கூடம் தான். என்னுடைய மகனும் திரையாளர்களாக ஒரு பொறியாளராக இருக்கிறார். என் மகள் எம்டெக் படித்திருக்கிறார். அவர்கள் கூட இந்த பள்ளிக்கூடம் தான் ஒரு அடித்தளமாக அமைந்தது. அது என்பதை மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு யூஎஸ்ல உள்ள கம்பெனியில ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் நான் வந்து இந்த தாளாளர் அவர்களுக்கும்
இங்கு பணிபுரிந்த ஆசிரியர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் நம்முடைய இந்த பள்ளியின் தாளாளர்களை சொல்வதென்றால் மிகவும் உழைப்பாய் இந்த ஏரியாலே ஒரு பாஸ்போர்ட் எடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அதில் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு 4 போட்டா 100 ரூபாய் காசு கொடுத்தா வீட்டுக்கு பாஸ்போர்ட் வந்துடும் என்பதை இந்த ஏரியாவுக்கு ஐயம்பேட்டை, பாபநாசம், எல்லா ஏரியா, ராஜகிரி, மன்றாவளை அறிமுகப்படுத்தியதே அவர் தான். அறிமுகப்படுத்தியதே அவர் தான். அதனால் அவர் டிராவல் உலகத்தின் தந்தை என்றால் அவர் மிகையானது. அவர் மிகவும் உழைப்பாளர். இந்த பள்ளி மேன்மேலும் சிறக்க பிரார்த்தித்தவனாக முடியும். சிறப்பாக பேசிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நிகழ்ச்சியை நடத்த நிகழ்வாக மௌலவியே அஜ்மல் கான் ஆன்வி முதல்வர் காஸ்மியா அரபிக் கல்லூரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் இறைவனுக்கே உண்டாகுக. இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் இந்த பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியை அனைவர்களுக்கும் இங்க சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இங்க மாணவிகளுடைய தாய் தந்தையர்களுக்கும் மாணவர்களுக்கும் வல்ல இறைவன் அருள் புரிந்து கிருபை செய்வானாக. இந்த அலிப் மெட்ரிக் ஸ்கூல் ரொம்ப நீண்ட நெடிய காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 30 வருட காலங்களாக இந்த ஸ்கூல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ சில காரணங்களாக பொறாமையின் காரணங்களாக என்று கூட சொல்லலாம். ஊர்களிலே சிலர் வளர்ந்து வருகிறார் என்று சொன்னால் சிலர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார்கள். அது உண்மை. ஏன்னா நான் உண்மையை தான் பேசுவேன். அதனால நாளாள அவர்கள் கூட யாரும் நினைக்கலாம் பொறாமையின் காரணமாகத்தான் வளர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் நல்ல விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. சில பள்ளிகளில அதிகமாக சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை லீவு விடுவார்கள். இங்கே அது கூட இல்லாத அளவுக்கு கோச்சிங் தந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பாராட்டி சொல்லலாம். ஏனென்றால் என்னுடைய பொண்ணு இங்கே தான் படிக்கிறது. 1வது இருந்து இப்ப 7th வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல விதமாக படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நான் சொல்லுவதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்க இந்த பள்ளியின் மீது சிலர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பொறாமை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் அதிகப்படியான மாணவர்கள் இங்கே சேராமல் இருப்பதற்கு காரணமே தவிர வேற எந்த ஒரு குறையையும் நாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கோச்சிங் நன்றாக இருக்கிறது. அதே போல மாணவர்கள் எப்பொழுதும் மணிகள் எப்பொழுது ஞாபகத்திற்காக தாளாளர் அவர்கள் ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுல எந்த குறையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மற்ற ஸ்கூலை விட இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இந்த மெட்ரிக் பள்ளியில ஃபீஸ் கூட கம்மியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நான் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எடுத்துக்கொள்வோமேயானால் அவர் தன்னுடைய கை காசை போட்டாது இந்த ஸ்கூலை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மையான விஷயங்கள். சில நேரங்களிலே ஆபீஸ்ல உட்கார்ந்து கொண்டு தாளாளர் அவர்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார். எப்படி இதெல்லாம் சம்பளம் கொடுத்து கரண்ட் பில் கட்டி இதெல்லாம் எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது திருச்சிக்கிட்டே ஆரம்பிச்சிட்டோம். இது கல்வி, இது நீண்ட நெடிய காலங்கால நீண்ட நெடிய பயிர் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா.
அது மாதிரி நீண்ட நெடிய போய் கொண்டிருக்கக்கூடியது. நம் காலங்கள் இருக்கும் வரைக்கும் பிள்ளைகளுக்கு கல்வியை தந்து கொண்டிருப்போம். வரக்கூடிய சந்ததியினர் கல்வியின் மூலமாகத்தான் வளர்ச்சி அடையுமே தவிர குறைஞ்சு போகாது என்று சொல்வார்கள். அது இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியது. ஏன்னா கல்வி இல்லை என்று சொன்னால் மனிதனே கிடையாது. படிப்பு இருந்தது என்று சொன்னால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி உடையவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிக்காதவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் பெரிய கஷ்டத்தையும் தரும். அந்த வகையில ஆரம்பித்து வைத்து விட்டோம். முக்கையா அறக்கட்டளை என்று பெயரில் அது நீண்ட காலங்களாக அவருடைய காலகட்டத்திற்கும் பிறகும் இது நடக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேனே தவிர இது நான் உபதேசமாக பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் நிச்சயமாக அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது வீட்டுக்கு பின்னாடி இருந்தே பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வீடு இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறது. அதனால எல்லாமே காதலை விழுந்து கொண்டே இருக்கும். அவர் பேசுவதும் நம்முடைய காதலை மைக்கிலே பேசுவது கேட்கும். அதனால அவர் செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு மிகவும் நல்ல அர்ப்பணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. 30 வருட காலங்களில் படித்த மாணவர்கள் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறார்கள் என்பதும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி சென்று விடுகிறேன். இங்கே நாம் பார்த்த வகையில சில ஆசிரியர்கள் நீண்ட நெடிய காலங்களாக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதே போல தாளாளர் அவர்களுக்கு நீண்ட நெடிய ஆயுளை இறைவன் கொடுத்து அவர் இந்த ஸ்கூலை மிகவும் அற்புதமாக நடக்கிற வாழ்த்துக்கள் என்று கூறி இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக கூறிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹாஜி எஸ்.எம். முகமது ஆஃபரி மரைக்கராயர் காரைக்கால் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைத்து சிறப்பு விருந்தினருக்கும் இனிய வணக்கம். சிறப்பு திறம்பட செம்மையாய் உழைத்ததால் திறமைக்கு பெருமையாய் திறனாய் கிடைத்த விருதுகள் உமக்கு. மகுடமாய் வாழ்வினிலே விருதுகள் முத்திரையாய் உங்கள் கரத்திலே. சோதனைக்கு பின் கிடைத்த வெற்றியால் வேதனைகள் மாறியது, சாதனைகள் வென்றது. உங்களுக்கான ஒரு அடையாளம் விருதாய் வந்ததே. நாளைய வாழ்வின் பரிசும் இதுவே. விருதுகள் வாழ்வின் பாதையில் மலர் தூவிடுமே. இந்த விருதுகள் உந்து சந்தியாக வளர்ந்ததே. உழைப்பின்றி உயர்வில்லை என்பதை உணர்ந்து உண்மையாய் உழைத்தால் விருது கிடைத்ததே. உழைத்ததால் இன்பம் கொடுக்கும் இனிய விருது, துன்பம் மற்றும் தூணான விருது, மன்றம் தந்த மகத்தான விருது, இன்று போல் என்றும் வாழ்கவே. கடமை கண்ணியம் காலமும் கருதியே ஞானலும் போற்றுவே நயம்பட வாழ்வாயே. அன்பான மாணவர்களே, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் 2-3 தடவை வந்திருக்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும். பெற்றோர்களே, அதாவது அஜர்த்து பேசினாங்க, கம்மியா இருந்து இப்போ ஸ்டூடெண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூலு நல்ல முறையாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மாணவர்கள் மென்மேலும் நிறைய சேர்ந்து இந்த பள்ளிக்கூடமானது கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பாக பேசிய சிறப்பு விருந்தினருக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹாஜி எம். முகமது தாகா மரைக்கராயர் நாகூர் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். அறக்கட்டளை சார்பாக அலிசுமத்து பள்ளியை நடத்தி வரும் பஷீர் அஹமது அஜ்மல் கான் முதல்வர் காஷ்மீர் அரபி கல்லூரி சகோதரமான தலைவர்கள் பல்வேறு
இருந்து நல்ல சேவை சமூக சேவை செய்து வரும் பாக்கி முகமது ஆலிமரல அவர்களுக்கும் ஆயம்பாடி கலைஞர் மூனா முகமது அவர்களுக்கும் சுதார்த்திய தலைவர் பெற்றோர் ஆசிரியர் அவர்களுக்கும் மயன் டாக்டர் டி ஸ்டாலின் இணைநிலை ஆளுநர் லயன்ஸ் கிளப் மாவட்ட லயன்ஸ் கிளப் அவர்களுக்கும் அறக்கட்டளை நிர்வாகிகள் அத்தனை பேர்